தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் இப்போ இந்த படத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதாவது நடிகர் விஜயோடைய ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நாளைக்கு தள்ளி வைப்பு. படத்தில் மத உணர்வை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய நீதிபதிகள் ஆணை. டிசம்பர் 19இல் படம் பார்த்த தணிக்கை குழு உறுப்பினர்கள் கூறிய மாற்றங்களை செய்து மீண்டும் அனுப்பப்பட்டது. ஆனால் படம் வெளியாக 3 நாட்களே இருக்கும் நிலையில் தணிக்கை சான்று கிடைக்கவில்லை. தயாரிப்பு நிறுவனம் தரப்பு மனு கொடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதியில் இருந்து ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கக்கூடாது, தை பிறந்தால் வழி பிறக்குமே அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா கருத்து. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க கோரி தாக்கல் செய்த வழக்கில் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ இதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அரசியல் ரீதியாக நிறைய தடைகள் வருது அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. இந்த படம் இப்போ வெளி வருமா, குறிப்பிட்ட தேதிக்குள்ளே வெளி வருமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழுப்பியிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.